காலை வணக்கம். ஒரு மனிதன் சொத்தை வச்சுட்டு இறந்து போனாருன்னா அந்த சொத்து அவர் வில்லு எதுவும் எழுதி வைக்காமல் இருந்தால் யாருக்கு போகும், எப்படி போகும் என்றது ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்ட தொகுப்பு. அது மதத்துக்கு வித்தியாசப்படும். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை வகுப்பு லீகல் வாரிசுகள், இரண்டாம் நிலை வகுப்பு வாரிசு செகண்ட் லீகல் ஏர்னு இருக்குது. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கிறிஸ்டியன் லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்னா ஸ்பௌசஸ், விடோ ஆர் விடோவர், விதவை அல்லது மனைவி இழந்தவர். அடுத்து குழந்தைகள் பேர குழந்தைகள், லீனியல் டிசிடென்ட். அதுக்கப்புறம் கிண்டேடுன்றது பெற்றோர்கள், இரத்த உறவு கொண்ட பெற்றோர்கள், சகோதரர்கள், இவங்கெல்லாம் வரும். இதுதான் இந்த கிறிஸ்டியன் லாவில். முஸ்லீம் லாவில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே பகுப்புகளை இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. கிறிஸ்டியன் லாவில் இருக்கிற மாதிரி தொகுப்பு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். முஸ்லீம் லாவில் ஆண்களுக்கு அதிகமான ஷேர் கொடுக்குறாங்க, பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம். இங்கே கிறிஸ்டியன் லாவில் அந்த மாதிரி கிடையாது. இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிறிஸ்டியன் லா வில்லு எழுதாமல் ஒருத்தர் இறந்தாருன்னா அது இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பிரகாரம் டிவால்வ் ஆகும். அது பார்ட் 4 இருக்குது. அதில் குறிப்பாக சாப்டர் 2 அதில் முதல்ல எடுத்த உடனே கிண்டட் ஆர் கான்சிக்யூனிட்டி டெஃபினேஷன் சொல்லப்படுகிறது. லீனியல் கான்சிக்யூனிட்டின்னு பற்றின டெஃபினேஷன் சொல்லப்படுகிறது. கொலேட்ரல் கான்சிக்யூனிட்டின்னா சகோதரர்கள். இது முக்கியமான விஷயம் என்ன, பார்ட் 2 சாப்டர் 2ல் என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஒரு நபர் வில்லு எழுதாமல் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு விதவையும் குழந்தைகளும் இருந்ததுன்னா அந்த விதவைக்கு 1/3 பங்கும், மிச்சம் இருக்கிற 2/3 பங்கு குழந்தைகளுக்கு போகும். அதுதான் செக்ஷன் 33 சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த அந்த விதவைக்கு பாதி பங்கும் மிச்சம் பாதி பங்கு இதர இரத்த உறவினர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 33A ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது இப்போ அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். இது அமெண்ட் பண்ணாங்களா பண்ணலையா, அதில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களா? இப்போ ரீசண்டாக அந்த வில்லு ப்ரொபேட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது தனித்தனியாக சொல்ல, விடோவும் இல்லை குழந்தைங்க இல்லைன்னா என்ன செய்கிறது, அது செக்ஷன் 34 சொல்லுது. விடோவருக்கு ஒரு மனைவி உயிர் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டாங்கன்னா எப்படி கணவன் இறந்ததுக்கு உரிமைகள் மனைவிக்கு கொடுக்கப்பட்டதோ அதே உரிமைகள் கணவனுக்கு, மனைவி இறந்தால் கணவனுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு தெளிவுபடுத்திருக்குது செக்ஷன் 35ல். என்ன இதுதான் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்தியன் சக்சஷன் ஆக்டில் நிறைய விஷயங்கள், இது ரொம்ப பெரிய சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்குங்க. இப்போ இது தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எனக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இது. என் நண்பர் கேட்ட கேள்விக்கு பதில், அவருடைய வழக்கில் இருக்கிற அந்த கணவர் சொத்தை வச்சுட்டு இறந்துட்டதுனால இந்த மனைவி விடோவாக இருக்கிறதுனால குழந்தைகள் இல்லாத நிலையில் அந்த மனைவிக்கு பாதி பங்கு சொத்து இருக்குது. மீதி பங்கு சொத்து தான் பெற்றோர்களுக்கு, இரத்த உறவு கொண்டவர்களுக்கு. அந்த இரத்த உறவில் பிரிவுகளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, வேறு சகோதரர்கள் இரத்த உறவு. அது மாதிரி ஒரே கிளையில் தோன்றிய மலர்கள் மாதிரி இருக்கணும் சகோதரிகள்லாம். இங்கே குழந்தைகள் பேர குழந்தைகள், அது லீனியன் டிசிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க, கீழ்நிலை வாரிசுகள். அந்த ஸ்லாபு அப்ளை பண்ணணும். இப்படி கொடுக்கப்பட்ட சம்ஸு கணக்குகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சொத்து பிரிப்பதை பற்றி பேச முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக மொத்தம் என்ன செய்யணுன்றதை பார்த்துக்குங்க. காலை வணக்கம், நன்றி.